அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். தொடர்ந்து நம்ம தமிழக நிலவரத்தோட அடுத்தடுத்த அப்டேட் பார்த்துட்டு இருக்கோம். விஜய் ஆட்சி அமைப்பாரா அமைக்க மாட்டாரா, மறுபடியும் மறுதேர்தல் வந்துருமா? மறுதேர்தல் வந்துட்டா கூட பரவாயில்ல, மறுபடியும் கொஞ்சம் கருப்பு பணம்லாம் வெளியே வரும். வாக்காளர் உரிமை தொகை பெரிய அளவுக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. செலவு பண்ணுங்க, மறுபடியும் ஒரு 50,000 கோடி பக்கம் ரிலீஸ் பண்ணிங்கன்னா நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா சூழ்நிலையே அப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டுருக்கு. டிவிக்கே ரொம்ப ஒரு மாதிரி பரபரப்பாக இருக்காங்க. பட் இந்த தரப்பில் ரொம்ப கூலாக இருக்காங்க, ரொம்ப கூலாக இருக்கிறாங்க. அதுவும் விசிக்கெல்லாம் தண்ணி காட்டிகிட்டு இருக்காங்க. காலையில் ஒரு ஆன்சர், ஒரு மதியம் ஒரு ஆன்சர், சாயந்தரம் ஒரு ஆன்சர், இரவு ஒரு ஆன்சர். இந்த மாதிரி பிரித்து அவங்களோட நிலைப்பாடை அவங்களுக்கே தெரியாத அளவுக்கு சொல்லிகிட்டு இருக்காங்க. ஏன் டிவிக்கே மற்ற இடத்துல என்ன அணுகாமல் இருக்காங்கன்ற இன்னொரு கேள்வியும் இந்த இடத்துல நிறைய விளைந்திருக்கிறது. சரி, பார்க்கலாம் வாங்க. நிறைய தகவல்கள் பேச வேண்டியது இருக்கிறது. அதை தாண்டி ஊடகங்கள் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்கன்றதையும் சேர்த்தி பார்த்துடலாம். நிறைய வதந்திகள்லாம் பரவாயில்ல, வதந்திகளோட உண்மை தன்மை அப்படி தான் நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம் நம்ம. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். ஸோ வதந்தி நம்பர் 1 என்ன அப்படின்னா, பாண்டிச்சேரியில் தங்க வைக்கப்படுகிற ஏடிஎம்கே எம்எல்ஏக்கள் ஒரு பிரிவு டிவிகேவுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க அப்படின்ற செய்தி சேனல்கள் தொடர்ந்து வெளியிட்டதில் இன்றைக்கி ஏடிஎம்கே என்ன சொல்லிட்டாங்கன்னா, மறுப்பு அறிவிப்பு சொல்லிட்டாங்க. அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, நாங்கள் எங்கள் எம்எல்ஏவை சேவ் பண்ணி வைக்கிறோம். ஏன்னா எடப்பாடி கிங் மேக்கர்லாம் இல்லை, ஒரு கிங். அந்த கிங்குக்கான ஒரு ரெஸ்பெக்ட் நீங்கள் கொடுக்கல அப்படின்னு கேட்குறாங்க. என்ன ரெஸ்பெக்ட் கொடுக்கல அப்படின்னா, உங்கள் ஆட்சிக்கு ஏதாவது எங்களுடைய ஆதரவு வேணும் அப்படின்னா முறைப்படி கடிதம் எழுதியிருக்கணும் அல்லது தொலைபேசியில் பேசியிருக்கணும். எதுவுமே எங்களுடைய தலைவர்கிட்ட பேசாமல் நீங்கள் பாட்டு குறுக்கு சால் ஓட்டி இடையில் யாருக்கிட்டே போய் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் நாங்கள் சும்மா இருப்போமா? நீங்கள் ஆட்சி அமைச்சிக்கோங்க, அதில் எங்களுக்கு எந்த இடையூறுமே கிடையாது. டிவிக்கே ஆட்சி அமைச்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நாங்கள் எங்கள் எம்எல்ஏவை நாங்கள் சேஃபாக பார்த்துக்குறோன்றாங்க. சரி, அவங்க சொல்கிறதுலேயும் ஒரு நியாயம் இருக்குது. ஏன்னா நாங்கள் டிவிக்கு ஆட்சி அமைக்கையில் ஒன்றும் பிரச்சனை இல்லையே, நாங்கள் எங்கள் எம்எல்ஏவை நாங்கள் பாதுகாக்கிறோன்றாங்க. பட் இடையில ஊடகங்கள் தான் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவ்வளோதான், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 12:30 மணிக்கு டைம் கேட்டுக்கிறாரு யாரும் ஆளுநர் பார்க்கறதுக்கு அப்படின்னு ஒரு நியூஸை போட்டாங்க பாரு. அதுதான் இது ரெண்டும் மிஸ் மேட்ச் ஆயிடுச்சு. ஆனால் அவங்க ஏடிஎம்கே சார்பாக ரொம்ப கிளாரிட்டியாக இருக்கிறாங்க. இப்போது நிலைமைக்கு எங்கள் எம்எல்ஏ பாண்டிச்சேரியில் இருக்கிறாங்களா, ஏய் கிளம்புங்க எல்லாம் போய் கடலில் குதிங்க அப்படின்னா தொபுக்கடின்னு குதிச்சிருவாங்க. நீச்சல் தெரியுமா தெரியாதா அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, எங்கள் தலைவர் சொன்னார் குதிச்சிட்டேன் அப்படின்னாரு. வெயில் கொஞ்சம் இங்கே சென்னையில் ரொம்ப ஹாட்டாக இருக்குது, அங்கே நாங்கள் போயிட்டு கொஞ்சம் ஹாட் இல்லாத ஒரு சூழ்நிலை ரொம்ப குழுன்னு இருக்கிறோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் அந்த பக்கம் இருந்து விளக்கங்களிலே மறுப்பு அறிவிப்புமே சொல்லிட்டாங்க. அப்போ இன்னொரு ஆன்சர் என்னன்னா, ஏன் விஜய் அவர்களுடைய வீட்டுக்கு வெளியில் பாதுகாப்பு விலக்கப்பட்டது அப்படின்னு சொல்லப்பட்டதற்கு சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா, இல்லை எங்கள் தலைவர் தான் நான் முழுமையாக சிஎம் ஆனதுக்கப்புறம் எனக்கு பாதுகாப்பு கொடுத்தா போதும், இப்போ எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லப்பட்டதாக சொல்கிறாங்க. பட் ஒரு சில ஊடகங்கள் என்ன சொன்னாங்கன்னா, இல்லை அவர் ஆளுநர் பார்க்கும்போதே உங்களுக்கு பெரும்பான்மை இல்லை, நீங்கள் பண்ணுவீங்களா பண்ண மாட்டீங்கன்னு தெரியாது, அதனால் இப்போ ஆளுநர் ஆட்சி தானே, எப்படி நீங்கள் பாதுகாப்பு கொடுக்கலாம், சிஎம்னு உறுதி ஆகலையேன்னு ஒரு கேள்வி கேட்கப்பட்டதுக்கு தான் சரி கம்முன்னு தலைமை செயலாளர்லாம் கூட்டிகிட்டு போயிட்டாங்கன்றாங்க. பட் இதில் எனக்கு என்னென்னா ஊடகங்கள் மீது தான் சந்தேகமாக இருக்குது. இன்றைக்கி காலையில் கூட விஜய் அவர்கள் ஆளுநர் அவர்களை சந்திக்க போனாங்க. சந்திக்க போனதுலையுமே ஊடகங்கள் என்ன நினைச்சாங்கன்னா, மறுபடியும் இன்னொரு டைம் விஜய் அவர்கள் சந்திக்க போகிறாருன்னா, பட் ஆளுநர் அவர்கள் தான் வாங்க உங்கள்கிட்ட ஒரு சில விளக்கங்கள் கேட்கணும்னு கேட்டு, உங்கள்கிட்ட 113 பக்கம் தான் இருக்குது, மீதி என்ன பண்ண போகிறீங்க, மீதி 5 எம்எல்ஏ என்ன பண்ண போகிறீங்க, பெரும்பான்மை இல்லாமல் ஆட்சி அமைச்சு மறுபடியும் நீங்கள் கம்முதுச்சுன்னா என்ன ஆகுறது, அதனால இன்னொரு 5 பேர் தானே 2 நாள் வெயிட் பண்ணி கூட பரவாயில்ல, வாங்க முழுமையாக அமைச்சிக்கலான்னு ஆளுநர் சொல்லப்பட்டதுக்கு அங்கே நியூஸ் வந்துச்சோ இல்லையாங்க, உடனே நீங்கள் காலையில் பார்த்துருப்பீங்க, ஆளுநர் பதவி பிரமாணத்துக்கு தயாராகிட்டாரு, ஒப்புதல் அளிச்சிட்டாருன்ட்டு ஒரு 1/2 மணி நேரம் போட்டு தள்ளினாங்க. 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் மறுபடியும் இல்லை ஆளுநர் பதவி பிரமாணம் பண்ணி வைக்க முடியாதுன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஏன் இவ்வளோ அவசரம்? ஆளுநரை பார்க்க போகிறாங்க, முறையாக செய்தி அறிவிப்புகள் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்களேன். ஏற்கனவே மக்கள் ஒரு பக்கம் சந்தோஷத்துலேயும் இன்னொரு பக்கம் குழப்பத்துலேயும் இருக்கிறாங்க. சந்தோஷமாக யார் இருப்பாங்க, யார் குழப்பத்தில் இருக்காங்கன்றதை நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஆளுநர் மாளிகையிலேருந்து தெளிவான ஒரு விளக்கம் கொடுத்தாங்க.
அதாவது எங்ககிட்ட தனி பெரும்பான்மை கட்சியோட வெறும் 108 எம்எல்ஏக்கள் மட்டுமே இருந்து நாங்கள் ஆட்சி அமைக்கிறேன்னு கேட்டிருந்தாங்கன்னா நான் கொடுத்துருப்போம். பட் அடிஷ்னலாக அவங்க இன்னொரு 5 எம்எல்ஏ காங்கிரஸுடைய சீட்டு கொண்டு வந்து கொடுத்தனால தான் 113 இருக்குது. அப்போ மீறி 5 எங்க அதையும் கொண்டு வந்து கொடுத்துட்டிங்கன்னா ஆட்சி அமைச்சிடலான்னு கேட்டோம். அது முடிவு அவங்க கையில் தான் இருக்குது அப்படின்றாங்க. போயிருந்தா ஒத்தையாக போயிருக்கணும். இல்லையா நீங்கள் காங்கிரஸோட லெட்டரை வச்சுருந்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு 118க்கு தேவையை அதையும் கொண்டு போய் கொடுத்துருக்கணும். அதை ரிஜெக்ட் பண்ணுறதை விட்டுட்டு அதை சேர்த்தி கொடுத்தது தான் தப்புன்றாங்க. பட் இந்த இடத்துல ஆளுநர் மாளிகையை தப்பிப்பதற்கான ஒரு விளக்கமாக கூட பார்க்கலாம். நம்ம அவ்வளோ நீங்கள் அக்கறையாக இதாக இருந்தீங்கன்னா நீங்கள் பதவி பிரமாணம் பண்ணி வச்சுட்டு அப்புறம் மீதி ஒரு 5 பெண்டிங் இருக்குது, ஃப்ளோ டெஸ்ட் பண்ணிவிடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு போகலாம். ஏன்னா இதே ஆளுநர் அவர்கள்கிட்ட விஜய் அவர்கள் இருக்கிற இடத்துல பிஜேபி இருந்திருந்தால் இதை நீங்கள் சொல்லியிருப்பீங்களா, இல்லை 118 வாங்கினதுக்கு அப்புறம் தான் நீங்கள் பதவி பிரமாணம் பண்ணணும்னு சொல்லுவீங்களான்ற கேள்வி இந்த இடத்துல இருக்குல்ல. இருந்தாலும் அதை அவங்க தரப்பில் இல்லை அவங்க பக்கம் பெரும்பான்மை இல்லைனால இந்த பக்கம் குண்டை போட்டாங்க. ஏன்னா டிவிகே பக்கம் ஒரு குண்டை போட்டாங்க. அவங்க சப்மிட் பண்ணும்போது தெளிவாக சப்மிட் பண்ணியிருக்கணும். சப்போஸ் அப்படி அவங்க இண்டிவிஜுவலாக சப்மிட் பண்ணியிருந்தா கூட நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, இல்லை உங்களுக்கு பெரும்பான்மை எங்கே அப்படின்னு நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஏன்னா காங்கிரஸ் கூட அவங்க சேர்ந்தது தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய குடைச்சலுக்கான காரணம். யார்? டிவிகே காங்கிரஸ் கூட சேர்ந்தனால தான். காங்கிரஸ் அவசரமாக ஓடி எங்கே நம்மளை கல்வி விட்டுருவாங்கன்ற அடிப்படையில் ரொம்ப சீக்கிரமாக வந்துட்டாங்களா அப்படின்னு நிறைய விமர்சனங்கள் வைக்கப்பட்டிருந்தா கூட கொஞ்சம் பொறுமையாக மீதி எல்லாமே நகர்த்திருக்கலாமான்ற இன்னொரு ஆங்கிள்லையும் பார்க்குறாங்க. சரி, இப்போ தனிப்பெரும் கட்சியாக இருக்கிறதெல்லாம் தாண்டி யார் 118 கொண்டு வந்து கொடுக்குறீங்களோ அவங்களுக்கு நான் பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிறேம்மா அப்படின்ட்டாங்க. அப்போ டிவிக்கே யார் மேலே பயங்கர ஒரு பார்வையாக இருக்கிறாங்கன்னா அவங்க விசிகா ப்ளஸ் விசிகே ப்ளஸ் சிபிஎம் இவங்க அவங்க ஒரு 4 இவர்கிட்ட ஒரு 2 மொத்தம் 6 இருக்குது. இந்த 6 சீட்டை பிரதானமாக என்றாங்க. இப்போ இவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த எதிர்பார்ப்பு பிஎம்கே கிட்டேயோ மற்றவங்க கிட்டேயோ விஜய் அவர்கள் இன்ட்ரெஸ்ட் செலுத்தலை. ஃபஸ்ட்டு அழைப்பு கொடுத்தது வழக்கமாக கடிதம் கொடுத்தாங்க. ஆனால் இங்கே திருமாவளவன் அவர்கள்கிட்ட பார்த்தோம் அப்படின்னா அவரே சொன்னார், விஜய் அவர்கள் என்கிட்ட ஃபோனில் பேசினார், ஆனால் அமைச்சரவை ஷேர் பண்ணுறலாம் என்கிட்ட சொல்லலை, ஆதரவு கேட்டார். சரி நானும் எங்கள் பொதுக்குழுவை கூட்டி நாங்கள் முடிவு சொல்கிறேன்னு சொல்லியிருக்கோம். ஏன்னா அவர் நேரில் சந்திக்க நான் விருப்பப்படலாம் இல்லை, பட் நான் பொதுக்குழு கூட்டி நான் உறுதி பண்ணுறேன் அப்படின்னு சொன்னதாக சொன்னாங்களா. இது ஸ்டேட்மெண்ட் நம்பர் 1. அடுத்தது பாருங்கள், ஸ்டேட்மெண்ட் நம்பர் 2. அவங்க விசிகாவுடைய பொதுச் செயலாளர் சிந்தனை செல்வன் அவர் என்ன சொல்கிறாருன்னா, திராவிட கட்சிக்கெல்லாம் ஏன் எங்கள் தலைவரை முதல்வராக ஆக்கக்கூடாது, ஏன்னா ரசிக மனநிலையில் வெற்றி பெற்றுட்டார் ஏதோ, அதனால் பாசிசத்தையும் சதியையும் சேர்ந்து உருவாக்கியது. இப்போ நம்ம ஏன் தமிழ்நாட்டை காப்பாற்றுவதற்கு திருமாவளவர்களை 2 திராவிட கட்சிகளும் ஒன்று சேர்ந்து முதல்வராகக்கூடாது. அப்போ இவங்களோட பிரதான எண்ணம் என்னன்றது தெரியுதா. அப்போ 2வது குண்டு போட்டாங்களா, சரி ரைட்டு ஏதோ அந்த பக்கம் நகருது போல் அப்படின்னா அடுத்து 3வது குண்டு. நான் எடுத்த உடனே முடிவுகளை சொல்ல முடியாது, ஏன்னா எங்களுக்குன்னு ஃப்யூச்சர் இருக்குது. நீங்கள் இவங்க நினைக்கிற மாதிரிலாம் அவசரப்பட்டுலாம் முடிவு எடுக்க முடியாது. நாளை மறுநாளோ எங்கள் கூட்டத்தை கூட்டுறோம், முடிவு எடுத்துகிட்டு சொல்கிறோம் அப்படின்ட்டாரா. சரி, இது 3வது ஸ்டேட்மெண்ட்டு. அப்போ இவங்க ஒன்றும் அவசரப்படல, கொஞ்ச நாள் போகட்டும், அதுவும் என் முடிவு இடதுசாரிகள் எடுக்கிற முடிவை பொறுத்து தான் இருக்குது, எங்கள் முடிவு தனியாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரா. சரி, ஏதோ 3வது முடிவில் கொஞ்சம் இந்த பக்கம், ஏன்னா விசிகே அவரோட ஒவ்வொரு ஆன்சரையும் பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா அவரை தான் எதிர்பார்க்குறாங்க, டிவிக்கே அவரை தான் எதிர்பார்க்குறாங்க. அப்போ இன்னொரு பதில் என்ன வருதுன்னா, காங்கிரஸ் ஆதரவால் தாவேக்காவுக்கு நெருக்கடி, காங்கிரஸ் கொடுத்ததுனால தான் இதை எப்படியாவது பிஜேபி உள்ளே வரணும்னு ட்ரை பண்ணுறாங்க. விஜய் அவர்கள் இது முறியடிக்கணும், நாங்கள் ஆளுநர் மீது வன்மையாக கண்டிக்கிறோம், எப்படி நீங்கள் பதவி பிரமாணம் பண்ணாமல் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இப்போ என்ன சொல்கிறாரு, ஆளுநருக்கு பயங்கரமான ஒரு கண்டனத்தை தெரிவிக்கிறாங்க. அவங்க மட்டும் இல்லை, இன்றைக்கி நிறைய பேர் ஓடி திடீர்னு பயங்கரமான கண்டனங்கள்லாம் தெரிவித்தாங்க. நடிகர்கள் கூட நிறைய கண்டனம் தெரிவித்தாங்க. அது நீங்கள் யார், பிரகாஷ் ராஜ் அவர்கள்லாம் முதல்ல எதிர்ப்பு மனநிலையில் இருந்தார். அப்புறம் கமலஹாசன் அவர்கள் எல்லாருமே சொன்னாங்க. டிஎம்கேல மிக்சடு ரியாக்ஷனாக இருந்தது. அவங்க பெருசாக ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்க்குறாங்க. ஆளுநர் தலையிடுவது சரியில்லை, ஆனால் நாங்கள் டிவிகே விவகாரத்தில் நாங்கள் தலையிட விரும்பலை, அவங்க உட்காந்துட்டு நாங்கள் எதிர்கட்சியில் நாங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறோம் அப்படின்றதுல சொல்கிறாங்களா. அப்போ இதெல்லாம் சுற்றி வளைச்சி பார்க்கும்போது லாஸ்ட்டு ட்விஸ்ட்டு தான் ரொம்ப மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட்டு. திடீர்னு கம்யூனிஸ்ட் கட்சிகளும் திருமாவளவன் அவர்களும் போயிட்டு வழக்கமாக டிஎம்கே என்ன சொல்லுவாங்க,
ஏற்கனவே காங்கிரஸ் போயிட்டாங்க, ரொம்ப விரக்தியாக இருக்குது, நீங்களும் போயிட்டீங்கன்னா இன்னும் நம்ம பல தேர்தல்களை சந்திக்கணுன்றதை கண்டிப்பாக சொல்லுவாங்க. இப்போ அவங்க டிஎம்கே சார்பாக என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் இங்கே ஹோல்டு பண்ணுங்கன்னு தான் கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க. இப்போ அந்த முடிவு வந்ததுக்கப்புறம் இது யார் சொன்னதுன்னா, அவங்க சிபிஎம் சார்பே வந்து சொல்லியிருந்தாங்க, கம்யூனிஸ்ட் சார்பே வந்து இது மாதிரி ஏற்கனவே போயிட்டாங்க, நீங்களாவது எங்களோட இருங்க, காங்கிரஸ் தான் துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்றாங்க. அப்போ என்ன நம்ம முடிவு எடுத்துக்கலாம்? நம்ம இல்லை, டிவிகே என்ன முடிவு எடுத்துப்பாங்க? இந்த ஒரு கட்சியை வச்சுக்கிட்டு என்ன முடிவு எடுப்பாங்க? ஒவ்வொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நான். சரி, ஓகே, விசிகாவும் இந்த பக்கம் சிபிஎம்மும் ஆதரவு கொடுக்குறாங்க, 6 மாதம் ஆதரவு வருது. நாளைக்கு ஏதாவது ஊழல் பட்டியலோ வேறு ஏதாவது நீங்கள் திமுகவுக்கு எதிராக எடுத்தீங்க அப்படின்னா இவங்க எல்லாமே ஏன் ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் இருக்க மாட்டாங்க? எப்படி உங்களால் வந்து நிம்மதியாக ஆட்சி அமைச்சிட முடியும்? எந்த ஒரு திட்டம் நீங்கள் திமுக திட்டத்தை வந்து எடுத்துட்டு உங்கள் திட்டத்தை கொண்டு வந்தீங்கனாலும் அதற்கும் எதிர்ப்பு இருக்கும். ஏன்னா அவங்களுடைய கீ வந்து இங்கே 4 பேர்த்த அனுப்புவாங்க, 4 பேரில் 6 பேர்த்த அனுப்புவாங்க. ஆனால் இன்னுமே டிவிக்கே வந்து எப்படி இவங்களை முழுமையாக நம்பி நீங்கள் வாங்க வாங்க அப்படின்னு சொல்கிறதும், உடனே இவங்க வந்து நாங்கள்லாம் இன்னும் 2 நாள் கழித்து தான் முடிவு எடுப்போம், இன்னும் 24 மணி நேரம் கழித்து தான் முடிவு எடுப்போம்னு சொல்கிறதும், டிஎம்கே வந்து காங்கிரஸ் துரோகம் பண்ணிட்டாங்க, நீங்களாவது போகாமல் இருங்க அப்படின்னு சொல்கிறதும். அது இல்லாமல் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, தேவையில்லாமல் டிஎம்கே ஏன் விமர்சனம் பண்ணுறாங்கன்னு எனக்கு புரியல. டிவிகேனுடைய நபர்ஸங்கள்லாம் வந்து காலையில் டிஎம்கே வந்து எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அவங்க ஆட்சி அமைக்கிறதுல எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நாங்கள் ஏன் ஏடிஎம்கே கூட கூட்டணி வைக்க போகிறோம், நாங்கள் எதிர்கட்சி வரிசையில் உட்கார போகிறோம், ஆட்சி அமைக்கிற பொறுப்பு டிவிகேவுக்கு இருக்குது, அது அவங்க தான் பார்த்துக்கணும் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி இப்போ அந்த 4 திருமாவளவன் அவர்களும் வந்து கம்யூனிஸ்ட்டும் போயிட்டு கேட்கும்போது, இல்லைங்க நீங்களாவது கூட இருங்க, அப்போ உங்களுடைய இது தெரியுதா, நீங்கள் டிவிக்கு ஆட்சி அமைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களான்னா அவங்க அப்படி தான் நினைப்பாங்க. அவங்க எதுக்கு டிவிக்கு ஆதரவு கொடுக்கணும்? டிஎம்கே கூட்டணி கட்சியில் போட்டிடுறவங்க எதுக்காக ஆதரவு கொடுக்கணும்? அவங்களுக்கு என்ன தலைவரியா என்ன? அவங்க கட்சியை தான் பார்ப்பாங்க, அவங்க இதுதான் பார்ப்பாங்க. இது வந்து ரொம்ப ஒரு முட்டாள்தனமான விவாதமும் கூட. இந்த இடத்துல திமுக தடுக்கிறது, திமுக வந்து விடுதலை சிறுத்தையும் சிபிஎம்மையும் தடுக்கிறது அப்படின்னா அவங்க கூட்டணியில் ஜெயிச்சவங்க, இவங்க எல்லாம் டிவிகேவை எதிர்த்து நின்றவங்க. இவங்களை வந்து திமுக எப்படி நீங்கள் தடுக்குதுன்னு சொல்லலாம்? நீங்கள் இது தப்பு, அது முற்றிலும் தப்பு. அது அவங்களுடைய டேலண்ட், அது டிவிகேனுடைய டேலண்ட்டு. நீங்கள் கட்சியை உடைக்காமல் டைரெக்டாகவே ஒரு வேளை ஏடிஎம்கே கிட்ட கடிதம் எழுதியிருக்கலாம். பட் அப்படி போனால் பிஜேபியோட கூட்டணி வருதுன்றதை நீங்கள் பார்க்குறீங்க. பட் இங்கே வந்து காங்கிரஸ் இல்லை டிஎம்கே கூட்டணிலே மூட்டிகிட்டே இருந்தீங்கன்னா அது கடைசியில் தலை தான் உடையும். இது நீங்கள் 6 மாதம் நீங்கள் ஆட்சியை நிம்மதி அமைச்சாலுமே வந்து பெரிய அளவுக்கு ஊழல் இல்லாத ஆட்சி இதெல்லாம் வந்து கொடுக்க முடியுமான்னு எனக்கு பெரிய கேள்விக்குறி தான். அப்படி ஊழலாத ஆட்சி கொடுக்க முடியுமா அப்படின்னா யாருமே வெளியிலேருந்து ஆதரவு கொடுக்கல, எல்லாருமே அமைச்சர் வேணும்னு கேட்குறாங்க. அமைச்சர் வேணுன்றவங்க நல்லது பண்ணுறது ஒரு பக்கம் இருந்தாலுமே வந்து அமைச்சர் இருந்தால் தான் நல்லது பண்ணுன்றது வேறு, அதெல்லாம் வேறு கணக்கு. இத்தனை நாள் அரசியல்லே ஊறி போனவங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும், பார்க்கலாம். நம்ம இதில் ஏதோ ஒரு வகையில் ஆட்சி அமைக்க முடியாமல் தடுமாறாங்க. ஆனால் ரொம்ப சிம்பிள் டைமாக தான் தெரியுது. இவங்க விசிகே கிட்ட கெஞ்சுற நேரம் பிஎம்கே கிட்ட கேட்டிருந்தாங்கன்னா கூட நேரம் வந்திருக்கும், வேலையை முடிச்சிருக்கலாம். பட் அந்த இடத்துல இன்னொரு வேணும், தேமுதிக கிட்ட போய் கேட்குறது ஒன்று தான், நீங்கள் கம்பெனி எங்களுக்கு சிஎம் பதவியோ கொடுத்தாலும் கொடுங்கன்னு கேட்பாங்க அந்த ஒரு சீட்டில். இருந்தாலும் அவங்களுமே டிஎம்கே கடமைப்பட்டவங்க. ஏன்னா ஒரு எப்பவுமே இல்லாத அளவுக்கு ஒரு எம்பி சீட் ஒன்று வாங்கியிருக்கிறாங்க, மாநிலங்களவை உறுப்பினர் ஒன்று வாங்கியிருக்கிறாங்க. அதனால் அவங்க எல்லாமே விட்டுட்டு வரதில்ல, யோசனை பண்ணுவாங்க. திமுக கிட்ட கண்டிப்பாக பர்மிஷன் தான் கேட்பாங்க. வைகோ அவர்கள் பாராட்டுறாங்க, சரியான நேரத்தில் திமுக எடுத்த முடிவு. ஏன்னா நாங்கள் டிவிகேவுக்கு தொந்தரவு பண்ண மாட்டோம், அவங்க ஆட்சி அமைச்சுக்கிட்டோன்னு சொன்னது நல்ல ஒரு முடிவு தான். நாங்கள் உன்னை தான் தலைவாக தேடிட்டு இருந்தாங்கன்ற மாதிரி நினச்சேன் நான். அப்புறம் இவங்க காங்கிரஸுடைய இளைஞரன் என்ன சொல்கிறாங்கன்னா, பிரளயம் வெடிக்கும், பெரும் கூட்டத்தை கூட்ட போகிறோம், அவ்வளோதான்ற மாதிரி வந்து பயங்கரமாக அறிவிப்புலாம் கொடுத்தாங்க. அப்படியாவது வாங்க பாஸ், முதல் முறையாக இளைஞர் காங்கிரஸ் எவ்வளோ பேர் சேர்ந்து போராட்டம் பண்ணுறீங்க அப்படின்னு பார்க்கலாம் நம்ம. பட் இந்த தடவை டிவிக்கு கூட்டம் நிறையா வரும்னு நினைக்கிறேன் நான், பார்க்கலாம். அதனால தான் மெரினா பீச் எல்லாமே ரொம்ப ஒரு உச்சக்கட்ட பாதுகாப்பு போட்டிருந்தாங்க. அதை தாண்டி ஆட்சி அமைப்பாங்களா அமைக்க மாட்டாங்களா அப்படின்றதுல இன்றைக்கி எம்எல்ஏக்களின் கூட்டத்தை நடத்தினாங்க. எம்எல்ஏக்களின் கூட்டத்தில் செங்கோட்டையன் அவர்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, இன்னும் 3 நாளில் நம்மளுக்கு நல்ல செய்தி வரும், அது வரைக்கும் நீங்கள்லாம் பொறுமை காக்கணும் அப்படின்னு அந்த கூட்டத்தில் பேசப்பட்டதாக சொன்னாங்க. இதை யாருப்பா ஒட்டு கேட்டது அப்படின்னா எனக்கு தெரியாது, அவங்க தான் சொன்னாங்க, நியூஸில் அப்படி தான் வருது. இதில் வர பாதி நியூஸ் சேனல் எல்லாமே வந்து கொஞ்சம் அவசரப்பட்டு அவங்க சொந்த கற்பனைகளெல்லாம் அடித்து விடுறாங்க இப்போதைக்கு.
ஏற்கனவே எல்லாமே குழப்பமான ஒரு சூழ்நிலை இருக்கும்போது அடித்து விடுறாங்க. ரீஎலெக்ஷன் வரதான் பெட்ரு. விஜய் அவர்கள் நிம்மதியாக ஆட்சி அமைக்கணும் செய்யணும் அப்படின்னா இல்லை அடுத்து ஒரு ரீஎலெக்ஷனை பார்த்துட வேண்டியது நல்லது தான். நம்மளுக்கும் கொஞ்சம் மக்களுக்கும் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். மறுபடியும் கருப்பு பணம் கொஞ்சம் வெளியே வரும். வெளியே வந்தோன்னா கொஞ்சம் சிறப்பாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கரெக்டாக தானே? வாங்க ஒரு கை பார்த்துருங்க. என்ன போயிட்டு எப்படி பிரச்சாரத்துக்கு ஒரு நாள் ஒரு லீவ் விட்டு தானே வர போகிறீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லையே. இன்னொரு ஆங்கிலையும் பார்க்க முடிகிறது. அடுத்து நம்ம மேற்கு வங்காளம் போகலாம். மேற்கு வங்காளம் அப்படின்னும்போது இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் கொஞ்சம் வன்முறை களமாக மாறி இருக்கு. சுவேந்த அதிகாரியோட பிஏவை ஒரு ஸ்கார்பியோ காரில் வரும்போது 4 பேர் பைக்கில் வந்து ஷூட் பண்ணுறாங்க. இன்னொரு பிஜேபி ஒர்க்கரை வந்து ஷூட் பண்ணுறாங்க. அப்புறம் அந்த ஆர்ஜி கார் மருத்துவமனையில் ஒரு பிஜி ஸ்டூடெண்ட்டை வந்து ரேப் பண்ணி கொலை பண்ணாங்க இல்லையா, அந்த அம்மாவுக்கு, அந்த பாதிக்கப்பட்ட அந்த அம்மாவுக்கு வந்து சீட்டு கொடுக்குறாங்க. அந்த அம்மாவுடைய வீட்டுக்கு வெளியில் குண்டு வெடிப்பில் பிஜேபி ஒர்க்கர்ஸ் வந்து 5 பேர் பக்கம் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது என்னென்னா வன்முறை களமாக கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டுருக்கு. எனக்கு வந்து ஜனாதிபதி ஆட்சி வேணுன்றாங்க. யார்? மேற்கு வங்க முன்னாள் முதல்வர் மம்தா பானர்ஜி அவர்கள் வந்து எனக்கு வந்து ஜனாதிபதி ஆட்சி வேணும், ரிக்டு பண்ணி ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. பட் நாளை மறுநாளோ பதவி பிரமாணம் வச்சாங்கன்னா அவங்க ஆட்சி வெளியேறின்றாங்க. அங்கேயும் கொஞ்சம் நெருக்கடி தான். அவங்க பதவி விலக மாட்டேன்றாங்க, உங்களுக்கு நீங்கள் பதவியிலே இல்லைன்றாங்க. பார்க்கலாம். நம்ம இந்த ஐபேக் நிறுவனம் வந்து எஸ்பி, அதாவது சமாஜ்வாதி பார்ட்டி இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஒப்பந்தம் போட்டிருந்தாங்க அடுத்த எலெக்ஷனுக்கு. பட் அவங்க தான் இப்போ வெஸ்ட் பெங்காலில் மம்தா பானர்ஜி அவர்களுக்கு ஒப்பந்தம் போட்டாங்க. இந்த ரிசல்ட்டெல்லாம் பார்த்துட்டு ஐபேக் நிறுவனத்தை பார்த்துட்டு ஐயா சாமி வணக்கம் அப்படின்ற மாதிரி நீ கிளம்புங்க ஐயா, எங்களுக்கு வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. இந்த ஐபேக் நிறுவனம் எந்த நிறுவனமாக இருந்தாலும் சரியாங்க. அப்படி பார்த்தா நீங்கள் திமுக கூட பெண் நிறுவனம் மிகப்பெரிய அளவுக்கு வேலை செஞ்சாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. தொடர்ந்து 2 வருட ஆட்சி காலம் அப்படின்னும்போது அந்த ஆட்சியோட நிறைத்தன்மையை பொறுத்து தான். நீ எந்த நிறுவனம் உள்ளே பூந்து வேலை செஞ்சாலுமே பெருசாக மக்களோட மனநிலையெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் மாற்ற முடியாது அப்படின்னு நினைக்கிறேன் நான். சரி, இந்த வீடியோட நிறைவு பகுதியில் எல்லாருமே டிவிகேவுக்கு அட்வைஸ் பண்ணிவிட்டு திமுக தொண்டர்களே நீங்கள் பொறுமையாக இருங்க, அவசரப்படாதீங்க. பாருங்கள், திமுக தொண்டர் விஷம் குடித்து தற்கொலையாம், இந்த தோல்வியை தாங்க முடியாமல் தற்கொலைன்றான். இந்த மாதிரி செய்தி வந்துகிட்டே இருக்குது. அவங்க தான் சின்ன பசங்க, ஏதோ பண்ணிக்காதீங்க தற்கொலைகளே அப்படின்ற மாதிரிலாம் பெரிய அளவுக்கு செய்தியை சொல்லிவிட்டு கடைசியில் நல்லா ஏஜ்டு பர்சன் இது மாதிரி பண்ணிங்கன்னா அப்புறம் என்ன வித்தியாசம் சொல்லுங்கள்? நீங்கள் சாதாரண ஆளுங்களா சொல்லுங்கள். உங்களுக்காகவே ஒரு வீடியோ பதிவு போடுறோம் பாருங்க. தமிழ்நாட்டுல ஏதோ ஒரு தொகுதி நீங்களே முடிவு பண்ணுங்க. நான் இல்ல, எங்க கழகத்துடைய முக்கிய தலைவர் யாரும் கிடையாது. எங்க திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஒரு கடைக்கோடி தொண்டனை நிக்க வச்சு உங்களால ஜெயிக்க முடிஞ்சதுன்னா தமிழ்நாட்டுல இது வந்து உதயநிதி அவர்கள் பேசுறது. சாதாரண ஒரு தொண்டர், முக்கிய தலைவர் யாரும் கிடையாது, தொண்டனை நிறுத்தினா கூட சரி ஒரு கடைக்கோடி நம்ம ஜெயிச்சிருவோம். ஈவன் டிஎம்கே ஆதரவாளர்கள் இன்ப நிதியை கொண்டு வந்து நிறுத்தினா கூட எங்கள் விஜயால் டெபாசிட் வாங்க முடியாதுன்னு சொன்னாங்க. அப்புறம் என்ன உங்களுக்கு கவலை? ரீஎலெக்ஷன் வந்தாலும் உங்களுக்கு என்ன கவலை? தைரியமாக இருங்க, வெற்றி உங்களது. ஏன்னா என்ன குறை வைத்தார் ஸ்டாலின் அவர்கள் அப்படின்னு கேட்குறாங்க. இது வரைக்கும் தமிழகத்தில் வந்து ஜாதி கலவரம் இல்லை, மத கலவரம் இல்லை, கும்பல் வன்முறை இல்லை, தொடர் வன்முறைகள் இல்லை. அது இல்லாமல் சட்டம் ஒழுங்கு சீரமைத்து அமைதியான நாட்டாக தமிழ்நாட்டை வந்து காட்டினவருக்கு இப்படி ஒரு தோல்வியா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. முரசொலியில் கட்டுரையும் எழுதியிருக்கிறாங்க. அதனால் ரீஎலெக்ஷன் வந்தாலும் டிஎம்கேவும் கான்ஃபிடென்ட்டாக இருங்க, ஏடிஎம்கே நீங்களும் கான்ஃபிடென்ட்டாக இருங்க, டிவிகே நீங்களும் கான்ஃபிடென்ட்டாக இருங்க, நாங்களும் கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறோம். வாக்காளர் உரிமை தொகை மறுபடியும் வாரி இறையுங்கள், கருப்பு பணத்தை வெளியிடுங்கள் என்று இந்த பதிவை முடிக்கிற. மறுபடியும் அடுத்த பதிவில் பார்க்கலாம். நம்ம நன்றி, வணக்கம்.